ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கியூட் பப்பி ஹவுஸ். நம்ம கியூட் பப்பி ஹவுஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான டேஸ்ன்னு கூட இன்றைக்கி நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து 4 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீடிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு மோர் தென் 15 பப்பீஸுக்கு மேலே ஒரே இடத்துல இப்போ இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லைக் தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் பப்பீஸ் வேணும், அதே மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பப்பி எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்கிற ஒரு ஃப்ரீ டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவோட எண்டில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரீடு என்ன, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் ப்ரீடு வளர்த்திட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னா என்ன ப்ரீடு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி 4 ப்ரீட்ஸ் நம்ம கிட்ட இப்போ நம்ம பப்பி ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் ரெட்ரைவர், லேபர்டார், ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் பீகிள். ஸோ இந்த 4 ப்ரீட்ஸுமே இப்போ நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ரெடி டு சேல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ரெடி டு டேக் கண்டிஷனில் இப்போ அவைலபிளாக இருக்காங்க. அதில் வந்துட்டு மோர் தென் 15 பப்பீஸ் இந்த 4 ப்ரீடும் சேர்ந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது என்ன பப்பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பப்பீஸ்ன்றது உங்களுக்கு தெரியுதா? எஸ், கோல்டன் ரெட்ரைவர். கோல்டன் ரெட்ரைவர்னாவே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி விளம்பரத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க. கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் கலர் இருக்குது, டார்க் கலர் இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. கோல்டன் ரிட்ரைவரும் லேபர்டாருக்கும் ஒரே ஈவன் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருப்பாங்க. ஸோ லேபர்டாருக்கு வந்துட்டு ஹேர் கம்மியாக இருக்கும், கோல்டன் ரிட்ரைவருக்கு ஹேர் அதிகமாக இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிளேஃபுல் டாக்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே ஈஸியாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கேட்டகரியை சேர்ந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லேபர்டார் பிரீட். தான் லேபர்டார் பப்பீஸு. லேபர்டார் பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் தட் ரிட்ரைவர் மாதிரியே தான் இருக்கும். கேரக்டர் வைஸ் சேம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களும் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காங்க. ஆப்பிள் ஹெட்டில் ரொம்ப க்யூட்டாக ஷார்ட் டைலில் அவைலபிள் இருக்குது. இவங்க இதில் வந்துட்டு 2 விதமான குவாலிட்டிஸில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி, எல்லா ப்ரீடிலுமே இருக்குது, குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லேபர்டார்லேயும் வந்துட்டு இருக்குது. நல்ல டாப்பான குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா மோர் தென் 15,000 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரேஞ்சில் நம்ம இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டியான லேபர்டார் பப்பீஸ் மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3rd கேட்டகரி வந்து அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கோட் இருக்குது, ஷார்ட் கோட் இருக்குது, புஷ் கோட் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டைப்பை வந்து வச்சு இவங்களை இத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு மெயின்டெனன்ஸ் லோவாக இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் கோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு லாங் கோட்டு புஷ் கோட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ராயல் லுக் அண்டு சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு லயன் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் வந்துட்டு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுங்க. ரொம்ப பயங்கர கார்டிங் பர்பஸுக்கு உங்களுக்கு வேணும். வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பங்களா டைப்பில் இருக்குது, தனி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்குது, வீட்டில் வந்துட்டு ஒரு கார்டினுக்கு வேணும் அப்படின்னா இவங்களை மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் கேரக்டர்ஸ் வைஸு ஓனருக்கு அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரீட் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். கூடியது பீகிள் பப்பீஸ். எவ்வளோ க்யூட்டான பீகிள் பப்பீஸ், பர்ஃபெக்ட் ராமம், அதாவது மார்க்கிங்கோட இருக்கக்கூடிய பீகிள் பப்பீஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நீங்கள் டாக் வாங்கணுன்ற ஆசை இருக்கும், பட் ஆனால் அதில் மேல் எடுக்கணுமா ஃபீமேல் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் லைக் பண்ணுறது மேல் பப்பீஸாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்ற கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப நீங்கள் இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வளர்த்துறீங்க அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் ஃபீமேல் பப்பீஸை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீட் சைக்கிளிங் அந்த பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் தான் வரும், நாட் மந்த்லி கிடையாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு 6 months ஒன்ஸ் தான் அந்த பீரியட்ஸ் டைம் வரும். அப்போ நீங்கள் டாக் ப்ரீட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நியர்பை பெட் ஷாப்லையோ இல்லை வெட்டினரியன்ட்டையோ கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வழி என்னன்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் வந்துட்டு மேல் டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.5 yearsக்கு மேலே, நியர் 18 monthsக்கு மேலே அவங்க மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களையும் ப்ரீடிங்க்கு நம்ம விடணும். ப்ரீடிங் விடலை அப்படின்னா மேல் டாக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. வீட்டில் வந்துட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் நம்ம கிட்ட பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
வீட்டில் ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது வந்துட்டு அந்த ஹீட் சைக்கிளிங்னு சொல்லி அதில் இருக்கிறப்ப இவங்க வீட்டில் இருந்து சிக்னல் கொடுப்பாங்க. நீங்கள் நிறையா பேர் டாக் வளர்த்துவீங்க, என் டாக் ஊழ விடுது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்க. ஊழ விடுறது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 2 காரணம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டாக் வந்துட்டு இன்னொரு டாக்கு சிக்னல் தெரிவிக்கிறதுக்கு ஊழ விடுவோம். அதே நேரத்தில் டாக் வந்துட்டு ஏதாவது பெயின் உள்ளே இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஊழ விடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு தான் அவங்க ஊழ விடுறது. பட் நம்ம வந்து ஊழ வர்றது தப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நாய்க்குட்டி வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன விதமான ப்ரீடை செலக்ட் பண்ணுன்ற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரீடு வந்துட்டு வாங்கி கடைசியில் வந்துட்டு அதை வளர்த்த முடியாமல் வெளியே சும்மா கொடுக்கறதுக்கு அல்லது வெளியே சேல் பண்ணுறதுக்கான ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பெட்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவாக அதை வந்து டிசைட் பண்ணணும். என்ன விதமான ஃபஸ்ட்டு பெட்டு வேணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணணும். அடுத்து பெட்டு வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா என்ன பர்பஸுக்கு நீங்கள் பெட்டு வாங்குறீங்கன்றதை டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம ஆளில் ஒருத்தராக கூட அடாப்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தோட்டத்துக்கு கார்டன் பர்பஸுக்கு நம்ம கமெண்ட் பண்ணா சொல்றதை கேட்கறது இந்த மாதிரி. ஸோ இப்போ மல்டி பர்பஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்ன பர்பஸுக்குங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேலு நம்மளோட அட்மாஸ்பியர், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன், நம்ம வீட்டில் ஸ்பேசஸ் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸ்பேசஸ் அதிகமாக இருந்தால் லார்ஜ் பிரீடு ஜெயின் பிரீடுக்கு நீங்கள் போகலாம். ஸ்பேசஸ் ரெக்குவயர்மெண்ட் கம்மியாக இருக்குது, எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, அடுத்து லைன் வீடாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு பெட்டு வளர்த்தணுன்ற ஆசை இருக்குது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் பிரீடு வந்துட்டு எடுத்து கொண்டுட்டு போகிறது நல்லது. அதே வந்துட்டு எனக்கு ஸ்பேஸு தனி இண்டிவிஜுவல் வீடு இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, எனக்கு செக்யூரிட்டி கார்டின் பர்பஸுக்கு எனக்கு ஒரு பெட்டு வேணும் அப்படின்னீங்கன்னா லார்ஜ் பிரீடு அண்டு ஜெயின் பிரீடு அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் பிரீடு அப்படின்னா மினிமம் 13 to மேக்ஸிமம் 15 இன்ச்சுக்குள்ளே வளரக்கூடிய பிரீடு தான் உங்களுக்கு வந்து டாய் பிரீடு வெரைட்டி, ஸ்மால் பிரீடுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் தட் பொமேரியன், சிசு, பூடல், பீகிள் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸ் இருக்குது. அதில் உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நாங்கள் ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பப்பீஸை நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுப்போம். நாங்கள் அந்த பப்பீஸை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு மினிமம் ஒரு 3 to 5,000 ரேஞ்சில் எனக்கு ஒரு டாய் பிரீடு, சின்ன வீடு தாங்க, வீட்டில் வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க குழந்தைங்க, இல்லை நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா 3 to 5,000 பட்ஜெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொமேரியன் அண்ட் தென் டேஷ் ஹவுண்ட், இந்த 2 பிரீடும் சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 10 to 15 அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னா சிசு பிரீடு சூட்டபுளாக இருக்கும். சிசு ஹேர் ஃபால் வேண்டாம் அப்படின்னா ஜாக் ரசல் டெரியர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரீடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூடல், அதுக்கப்புறம் மினியேச்சர் பொமேரியன், டாய் பொமேரியன், இது எல்லாமே எபோவ் 25 அந்த ரேஞ்சுக்கு அந்த கேட்டகரியில் வரும். ஸோ உங்களோட ப்ரைஸு பட்ஜெட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு உங்களோட ரெக்குவயர்மெண்ட், உங்களோட அட்மாஸ்பியர், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கூலிங்கான பிளேசஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த டாக் எடுத்து வளர்த்துறது ரொம்ப நல்லது. அதே வந்துட்டு நம்ம இடம் வந்துட்டு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நாயை சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ கார்டின் பர்பஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேப் பப்பி எடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா அது கார்டினுக்கு சூட்டபிள் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் ரொம்ப பிளேஃபுல்லாக காமாக எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய டாக் லைக் தட் லேப் அண்ட் கோல்டன் ரிட்ரைவர் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக் உங்கள் கூட வீட்டில் வந்துட்டு ரொம்ப அடாப்ட் ஆகிட்டு ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீட் வேணும்னா அது நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டாபர்மேன் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஜெர்மன் ஷெப்பர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இவர் டாபர்மேனுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கிற இடம் மேக்ஸிமம் வந்து ஹை டெம்பரேச்சர் இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் கூலிங் பிளேசஸ் இருந்தால் ரொம்ப பெட்ரு. அதே வந்துட்டு டாபர்மேன் நம்மளோட ஹீட் சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ப்ரீடு வெரைட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பப்பீஸ் வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன். ஸோ என்ன ப்ரீட்ஸ் நீ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன். அதே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நியூ அரைவல் பப்பி ஹவுஸில் நம்ம பப்பி ஹவுஸில் நியூ அரைவல் பப்பீஸ் என்னென்ன இருந்துச்சுன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெட் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்
ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை நிறையா பேருக்கு. பிகாஸ் வந்துட்டு நியூ அப்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இனி வர காலங்களில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸு, புது ப்ரீடு பப்பீஸை எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நீங்கள் நம்மக்கிட்ட பப்பி வாங்குனீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே நம்மளுக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் கட் ஆகாது. அந்த ப்ரீடு வந்துட்டு உங்கள் கூட மோர் தென் 10 to 12 இயர்ஸ் இருக்கும். நடுவில் உங்களுக்கு அந்த டாக் எப்படி வளர்த்துறோம், எப்படி கேர் எடுத்துக்கணும், என்ன சில சந்தேகங்கள் பல சந்தேகங்கள் வரலாம். எப்போ எந்த சந்தேகம் வந்தாலும் நம்ம கிட்ட வாங்குற பப்பீஸுக்கு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சப்போஸ் முடியாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதன் வைஸ் வந்துட்டு உங்கள் பப்பி ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்கள் பப்பீஸோட லைஃப் லாங் வரைக்குமே நாங்களோட கேர் அண்ட் சப்போர்ட்டு எப்பயுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.